எல்லோருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட தொடர்ந்து 6வது நாளா இன்னைக்கும் இந்தியன் மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு இருக்கு. பட் இது ஒரு டெம்பரவரியான ஃபால் தான். நம்ம டெக்னிக்கலா இந்த வாரத்தினுடைய வீடியோலயே பார்த்துட்டு இருந்தோம். மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம்ல இருக்குது. இதனுடைய சப்போர்ட் குரூஷியல் சப்போர்ட் 23,900. இதனுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் இந்த இடத்துல பாருங்க. அதாவது மார்க்கெட் இந்த பாயிண்ட் வரும்போது ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சப்போர்ட் 24,000, மேக்ஸிமம் சப்போர்ட் 23,900. இந்த ஜோன்ல வரும்போது ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இன்னைக்கு ஈரான் யூஎஸ் இஷ்யூனால க்ரூட் ஆயில் பிரைஸ் தொடர்ந்து ரைஸ் ஆயிட்டு இருக்குது. $90 மேல ரைஸ் ஆயிட்டு இருக்குது. இதனால இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ருபி கண்டினியூஸா வீக் ஆயிட்டு இருக்கு. இதுதான் காரணம். இதுதான் ரீசன். பட் இந்த பாயிண்ட்ல வரும்போது நிலைமை மாறும். ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும். சரி, இப்ப நிப்டினுடைய நிலைமை இன்னும் நாளைக்கும் தொடர்ந்து கண்டினியூ ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த செல்லிங் ஃபர்தரா கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செல்லிங் எப்படி ட்ராக் பண்ணணும்னா, மார்க்கெட் இங்க ஃபால் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணியே ட்ராக் பண்ணுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் இந்த டாப்ல இருந்து இந்த ட்ரெண்டை ஒரு முறை கூட அப்சைடு பிரேக் அவுட் ஆகல. சரி, இங்க இருந்து ஃபால் ஆகுது இல்லையா, இந்த ட்ரெண்டே கிளியரா மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும் போது கிளியரா அப்சைடு போகுது. அதே மாதிரி இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நிப்டிக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 24,260. ஓகே, மார்க்கெட் மேக்சிமம் ரைஸ் ஆச்சு அப்படின்னா 24,360. இந்த ரெண்டு இடத்துலையுமே மார்க்கெட் அகைன் கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். தொடர்ந்து இதனுடைய சப்போர்ட்டுங்கிறது 23,920 நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, ஸோ இதே போல க்ரூட் ஆயிலினுடைய போக்கையும் பாருங்க, கிளியர். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்த அளவுக்கு நேற்றுக்கே இந்த பிரேக் அவுட் நடந்தது. மார்க்கெட் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே நம்ம போஸ்ட் பண்ணோம். அதாவது ஓவரால் மார்க்கெட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல இருக்குது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் இன்னும் நம்ம கிளியரா பார்க்கணும் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். மார்க்கெட் இந்த ஒரு சைடுவேஸ்ல தான் டிராவல் ஆகுது. நேற்றுக்கு அது பிரேக் அவுட் ஆயிடுது. இந்த இடத்துல கிளியரா நேற்றுக்கு பிரேக் அவுட் ஆகும் போதே போஸ்ட் பண்ணியிருந்தா மார்க்கெட் இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபர்தரா அப்சைட் ரைஸ் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பிரேக் அவுட் ஆகி 7,963 வரைக்கும் ரைஸ் ஆயிட்டு அகைன் கீழே ஃபால் ஆச்சு. அப்பயும் கிளியரா ஒரு போஸ்ட் போட்டேன். மார்க்கெட் ஸ்டில் நவ் இந்த டிபிகே மெத்தட் வேலிட்ல தான் இருக்குது அப்படின்ட்டு டெலிகிராம்லயே போஸ்ட் பண்ண. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் அது ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தேன். ஒரு ஸ்டூடெண்ட் கூட அதுல ப்ராஃபிட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சார். நேற்று நைட்டு தான் அந்த டார்கெட் ரீச் ஆயிருந்தது. இன்னைக்கு மார்னிங் கூட ரீச் ஆயிருந்தது. ஃபர்தரா ரைஸ் ஆகும்போது எக்ஸாக்டா இந்த ரைஸ் இந்த ட்ரெண்டு இன்னுமே ரைஸ் ஆகும், 8,195 வரைக்குமே ரைஸ் ஆகும் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே மார்க்கெட் 8,194 வரைக்கும் ரைஸ் ஆயிருந்தது. நீங்க டெக்னிக்கல் என்னன்னா, ஒரு கான்பிடென்ட்டோட இந்த ட்ரெண்டு, இந்த பிரேக் அவுட் வேலிட், இது இவ்வளவு தூரம் தான் போகும், இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இதுதான் டெக்னிக்கல், ஒரு கான்பிடென்ட்டா ட்ரேட் எடுக்கிறது. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய கிளாஸஸ், அடுத்த கிளாஸஸ் நெக்ஸ்ட் பேட்ச் நாளையில இருந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் இருக்கும். சரி, க்ரூட் ஆயில் ஃபர்தரா அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் அவுட் பண்ணி பார்ப்போம். இப்போ இது ஆல்ரெடி டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இங்க போய் ஃப்ரெஷ்ஷா கால் ஆப்ஷன் எடுக்க வேண்டாம். மார்க்கெட் இங்க இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க, இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணு. ஸோ ஹியர் ஆஃப்டர் கீழே ஃபால் ஆகும்போது இதனுடைய சப்போர்ட் இந்த ரீஜன் தான் 7,990. இந்த ரீஜனுக்கு வரும்போது மீண்டும் கால் ஆப்ஷன் பை சைடு இருங்க. இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் அகைன் ஒரு டவுன் சைடு கரெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8,990 நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். நேற்றுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணல, இன்னைக்கும் கண்டிப்பா வீடியோ போஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஷார்ட் வீடியோவை மேக் பண்றேன். ஃபர்தரா நாளைக்கு சென்செக்ஸ் அண்ட்
கோல்டு இதை பத்தியும் டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல எடுக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.